வணக்கம். வெல்கம் டு PSZ Chemistry Channel for Easy Learning. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Chapter 8 Nucleophilic Addition Reactions Addition of Alcohols பார்க்க போறோம். ஸோ நம்மளுக்கு aldehyde and ketone பார்த்தோம் அப்படின்னா nucleophilic addition reactions undergo ஆகும். இதுல ஆல்கஹால் எப்படி அந்த கார்பனைல் பார்ட் ஆஃப் காம்பவுண்ட்ல ஆட் ஆகுது அப்படின்றதா இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஆல்டிஹைட்ஸ் தனியா பார்ப்போம், கீட்டோன்ஸ் தனியா பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்டிஹைடுக்கு போகலாம். ஆல்டிஹைட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு விதமான ஆல்கஹால் கூட ரியாக்ட் பண்ணும். ஒன்னு மோனோஹைட்ரிக் ஆல்கஹால். மோனோஹைட்ரிக்னா ஒரே ஒரு OH இருக்கக்கூடிய ஆல்கஹால். அப்புறம் பார்த்தோம்னா டைஹைட்ரிக் ஆல்கஹால், ரெண்டு OH குரூப் இருக்கக்கூடிய ஆல்கஹால். ஸோ மோனோஹைட்ரிக்னா நம்ம ஜெனரல் ஃபார்ம் என்ன எழுதலாம், ROH எழுதுவோம். டைஹைட்ரிக் ஆல்கஹாலுக்கு நம்ம எடுத்துக்கிறது எத்திலின் கிளைகால் எடுத்துக்கிறோம். சரியா? ஸோ இப்போ மோனோஹைட்ரிக் ஆல்கஹால்ஸ் அப்படின்னா ஆல்டிஹைடு கூட ரெண்டு மாலிக்யூல்ஸ் தனித்தனியா ரியாக்ட் பண்ண போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ஒரு மாலிக்யூல் ஆஃப் ஆல்கஹாலும் ரெண்டாவது ஸ்டெப்ல ரெண்டாவது மாலிக்யூல் ஆஃப் ஆல்கஹாலும் ரியாக்ட் பண்ணும். டைஹைட்ரிக் ஆல்கஹாலை பொறுத்த வரைக்கும் ஆல்டிஹைடு கூட ஒரே ஒரு மாலிக்யூல் தான் ரியாக்ட் பண்ண போகுது. ஸோ இந்த ரெண்டுமே பார்த்தோம்னா மோனோஹைட்ரிக்கும் சரி டைஹைட்ரிக் ஆல்கஹால் கூட ஆல்டிஹைட் ரியாக்ட் பண்ணணும்னா இன் பிரசன்ஸ் ஆஃப் ட்ரை HCl கேஸ். ஸோ இந்த இடத்துல இந்த ட்ரை HCl அப்படின்றது ரொம்ப முக்கியம். இது நம்மளுக்கு ரெண்டு ஒர்க் பண்ணி கொடுக்கும். ஒன்னு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இட் புரோட்டோனேட்ஸ் த கார்பனைல் ஆக்சிஜன். அப்படின்னா எது கார்பனைல் ஆக்சிஜனா எது? ஸோ C டபுள் பாண்ட் O இருக்கு இல்லையா, இதுல இருக்கக்கூடிய இந்த ஆக்சிஜனை இது என்ன பண்ணி கொடுக்கும் அப்படின்னா புரோட்டோனேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இது ஆக்சிஜனை புரோட்டோனேட் பண்றதுனால இந்த கார்பனினுடைய எலக்ட்ரான் டென்சிட்டி என்ன ஆரம்பிக்குது, குறைய ஆரம்பிக்குது. ஸோ எலக்ட்ரான் டென்சிட்டி டிக்ரீசஸ், அதாவது எலக்ட்ரோஃபிலிசிட்டி என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுது. எலக்ட்ரோஃபிலிசிட்டி இன்க்ரீசஸ். அதனால நமக்கு இந்த ஆல்கஹால் ஈஸியா என்ன ஆகும் அப்படின்னா இந்த கார்பனைல் பார்ட்ல ஆட் ஆகுது. சரி, இது இதனுடைய ஒரு பார்ட் ஆஃப் ஃபங்க்ஷன். இன்னொரு ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆல்டிஹைடோ அல்லது கீட்டோன் ரெண்டுமே இந்த இன் பிரசன்ஸ் ஆஃப் ட்ரை HCl அண்ட் ஆல்கஹால் கூட ரியாக்ட் பண்ணும் பொழுது நமக்கு வாட்டர் மாலிக்யூல் ஒரு ஸ்டெப்ல என்ன ஆகும் அப்படின்னா ரிமூவ் ஆகும். சரியா? வாட்டர் மாலிக்யூல் ரிமூவ் ஆகும். இந்த ரிமூவ் ஆகக்கூடிய வாட்டர் மாலிக்யூல இந்த ட்ரை HCl என்ன பண்ணும் அப்படின்னா அப்சார்ப் பண்ணும். ஸோ இதை அப்சார்ப் பண்றதுனால நம்மளுக்கு ரியாக்ஷன் எப்பவுமே ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஃபார்வர்ட் ரியாக்ஷன் அதிகமாகும் அப்படின்னா ப்ராடக்ட் ஈல்டு நமக்கு அதிகமா கிடைக்கும். ப்ராடக்ட் ஈல்டு இஸ் இன்க்ரீஸ்ட். சரி, ஸோ அதனால ஒரு ஆல்கஹாலை நம்ம ஒரு கார்பனைல் காம்பவுண்ட்ல ஆட் பண்ண போறோம், அதாவது ஆல்டிஹைட்லயோ கீட்டோன்லயோ ஆட் பண்ண போறோம்னா அந்த ரியாக்ஷன் கம்பல்சரி நம்மளுக்கு இன் பிரசன்ஸ் ஆஃப் ட்ரை HCl நடக்கும். ஸோ இது பேசிக்கா நம்மளுக்கு தெரிய வேண்டியது. இப்போ நம்ம ஆல்டிஹைட் வித் மோனோஹைட்ரிக் ஆல்கஹால் தனியா பார்க்கலாம், டைஹைட்ரிக் ஆல்கஹாலும் தனியா பார்க்கலாம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மோனோஹைட்ரிக் ஆல்கஹால் கூட எப்படி ஆல்டிஹைட் ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்க்க போறோம். ஸோ நம்ம ஜெனரல் ஆல்டிஹைட் ஒன்று எடுத்துக்கலாம், C டபுள் பாண்ட் OH. இதுல நம்ம என்ன செய்ய போறோம், ஒரு மாலிக்யூல் ஆஃப் மோனோஹைட்ரிக் ஆல்கஹால் இன் பிரசன்ஸ் ஆஃப் ட்ரை HCl கேஸ். ஸோ ரியாக்ஷன் ரிவர்சிபிள். அந்த ரிவர்ஸ் எப்படி நடக்கும் அப்படின்றதையும் நம்ம அடுத்து பார்க்க போறோம். அதனால நம்ம டபுள் ஆரோ போட்டிருக்கோம். ஸோ இங்க இது ரொம்ப சிம்பிளான ஒரு பார்ட் ஆஃப் மெக்கானிசம் தான். இந்த RO பார்ட், இந்த அல்காக்சி பார்ட் என்ன பண்ண அப்படின்னா கார்பனைல் கார்பனுக்கு போகும் பொழுது இந்த ஆக்சிஜன் என்ன பண்ணும், இந்த H உள்ள எடுக்கும். ஓகேவா? அப்ப நம்மளுக்கு ஒரு இன்டர்மீடியேட் இந்த இடத்துல ஃபார்ம் ஆக போகுது,
சி இந்த ஹெச் அப்படியே இருக்கும். இப்போ இந்த பாண்டில் அல்காக்சி பார்ட்டும் இந்த பாண்ட் இந்த ஆக்சிஜன்ல ஹைட்ரஜனும் போகும். ஸோ இதுக்கு பேரு ஹெமி அசிட்டால்னு பேர். இந்த ஹெமி அசிட்டால் அப்படின்றது இட் இஸ் அன் அன்ஸ்டேபிள் காம்பவுண்ட். ஸோ இதுல பார்த்தோன்னா ஒரு ஈத்தர் பார்ட்டும் இருக்குது, ஒரு ஹைட்ராக்சி பார்ட், ஒரு ஆல்கஹாலிக் ஃபங்க்ஷனல் குரூப்பும் இருக்கும். இது மறுபடியும் ரியாக்ட்ஸ் வித் another molecule of alcohol, monohydric alcohol. அதே மாதிரி in presence of dry HCl gas. ஸோ இங்கே ரொம்ப சிம்பிள், வாட்டர் மாலிக்யூல் ரிமூவ் ஆகும்னு சொன்னேன். இதில் இருக்க ஹைட்ரஜனும் இதில் இருக்க OHம் இட் இஸ் ரிமூவ்ட் ஆஸ் வாட்டர். சரி, அந்த வாட்டரை யார் அப்சர்வ் பண்ணுறாங்கன்னு சொன்னேன் நான், டைல்யூட் HCl, ட்ரை HCl கேஸ் வந்து அப்சர்வ் பண்ணுறதுனால நம்மளுக்கு ரியாக்ஷன் வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷனில் மூவ் ஆகுது. ஸோ அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல ஆர், இந்த CH அப்படியே இருக்கு, இந்த இடத்துல ஒரு OR டேஷ். ஸோ இந்த ஆர் டேஷ் எங்கே வந்து அட்டாச் ஆகிருக்கும், இந்த ஆக்சிஜன். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ப்ராடக்ட் கிடைக்கும். இந்த இடத்துல வாட்டர் மாலிக்யூல் ரிமூவ் ஆகுது. ஓகேவா? இப்போ இதுக்கு வந்து பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு பேர் அசிட்டால் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி ஒரே கார்பன்ல ரெண்டு ஒரே மாதிரி குரூப் என்ன இருக்கு, அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இங்கேயும் ஒரு அல்காக்சி பார்ட் அட்டாச் ஆயிருக்கு, இங்கேயும் ஒரு அல்காக்சி பார்ட் ஒரே கார்பன்ல. ஸோ ஒரே கார்பன்ல சிமிலர் குரூப்ஸ் அட்டாச் ஆயிருந்ததுன்னா அதை நம்ம ஜெம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு இது ஜெம், ரெண்டு அல்காக்சி இருக்கு, அதனால டை அல்காக்சி காம்பவுண்ட். அதை நம்ம என்னன்னு சொல்றோம், இங்க அசிட்டால் அப்படின்னு சொல்றோம். இது ஜெனரல் ரியாக்ஷனு. இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ரியாக்ஷன் எடுத்து, ஒரு ஸ்பெசிஃபிக் காம்பவுண்ட் எடுத்து ரியாக்ஷன் பார்ப்போம். நம்ம எடுத்துக்கிறது அசிட்டால்டிஹைட், அதாவது எத்தனால் நம்ம எடுத்துக்கிறோம். இதை வந்து ஜெனரலா நம்ம அசிட்டால்டிஹைட் அப்படின்னு சொல்லலாம். இது கூட நம்ம என்ன பண்றோம், எத்தில் ஆல்கஹால் எடுத்துக்கிறோம் in presence of dry HCl gas. ஸோ இங்க நம்ம சொன்ன மாதிரி இந்த அல்காக்சி பார்ட் எங்க போகும், கார்பனுக்கு போகும். ஹைட்ரஜன் பார்ட் எங்க போகுது அப்படின்னா ஆக்சிஜன்ல போய் அட்டாச் ஆகும் பொழுது நமக்கு இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆகுது. CH3C, இந்த H அப்படியே இருக்கும். இப்போ இங்க OC2H5 இருக்கு, இந்த இடத்துல அதே மாதிரி OH நமக்கு கிடைக்கும். ஸோ ஹெமி அசிட்டால் நமக்கு ஃபார்ம் ஆகுது. இது ஃபர்தரா என்ன பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் இன்னொரு ஒரு கீழே எழுதுறேன் நான், இந்த இடம் பத்தாது. ஸோ கீழே எழுதுவோம். இந்த இடத்துல இன்னொரு ஒரு ஆல்கஹால் கூடயும் இன் பிரசன்ஸ் ஆஃப் ட்ரை HCl கேஸ். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன ரிமூவ் ஆகும், இதில் இருக்க ஹெச்சும் இதில் இருக்க OHும் நம்மளுக்கு வாட்டராக ரிமூவ் ஆகுது. ரிமூவ் ஆகுற வாட்டரை இந்த ட்ரை HCl வந்து அப்சார்ப் பண்ணுது. நமக்கு இப்போ ஃபைனல் ப்ராடக்ட் CH3CH. இங்கே ஏற்கனவே வந்து ஒரு ஈத்தாக்சி பார்ட் இருக்கு கீழே, அதே மாதிரி இப்போ ஆக்சிஜன் கூட ஒரு எத்தில் பார்ட் வந்து அட்டாச் ஆகும். ஸோ இதுதான் நம்மளுக்கு ஃபைனலாக கிடைச்ச அசிட்டால். இதுக்கு நம்ம ஸ்பெசிஃபிக் காம்பவுண்ட் எடுத்திருக்கனால இதுக்கு பேர் வந்து அசிட்டால்டிஹைட். ரெண்டு எத்தில் பார்ட் இருக்கு, அதனால டை எத்தில் அசிட்டால். சரி, இப்ப நான் சொன்னேன் இது வந்து ரிவர்சிபிள் ரியாக்ஷன் அப்படின்னு சொன்னேன். அப்போ நம்மளுக்கு ரிவர்சிபிள்னா இங்க கிடைச்ச இந்த அசிட்டால் பார்ட் கேன் பி ரிவர்ஸ்ட் பேக் டு தி கரஸ்பாண்டிங் ஆல்டிஹைட். திஸ் இஸ் டன் பை தி ஹைட்ரோலைசிஸ் இன் பிரசன்ஸ் ஆஃப் மினரல் ஆசிட். அப்ப நம்மளுக்கு இங்க கிடைச்ச இந்த அசிட்டால் பார்ட்டை நம்ம இன் பிரசன்ஸ் ஆஃப் மினரல் ஆசிட் ஹைட்ரோலைஸ் பண்ணும் பொழுது கரஸ்பாண்டிங் ஆல்டிஹைடை நம்ம எடுக்கலாம். ஸோ நம்ம இந்த இடத்துல ஒரு ஜென்ரல் அசிட்டால் வச்சிருக்கோம் இல்லையா, ஸோ ஜென்ரல் அசிட்டாலை ஃபர்ஸ்ட் எழுதுவோம், அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய அசிட்டாலுக்கு தனியாக எழுதும். ஸோ ஜென்ரல் அசிட்டால் ஃபார்முலா என்ன எழுதணும், RC, இங்கே வந்து H இருக்க போது, இங்க OR டேஷ், இதுவும் OR டேஷ். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஹைட்ரோலைஸ் பண்ண போகிறோம் in presence of mineral acid HCl அல்லது சல்ஃபூரிக் ஆசிட். இப்போ இதுல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா
இதுல இருக்கக்கூடிய இந்த ஒரு அல்காக்சி பார்ட் இன்னொரு ஒரு வெறும் அந்த அல்கில் பார்ட் பிளஸ் வாட்டரோட சேர்ந்து நமக்கு ஆல்கஹாலா வெளியில வரும். ஸோ இதை நம்ம வந்து பிரிச்சு எழுதுறோம் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தோம்னா ஒரு ஹெச் ஒரு ஓஹெச் இருக்கும். சரியா? ஸோ இந்த இடத்துல அதாவது வெறும் ஆர் அல்கில் ரிமூவ் ஆகுது இல்லையா, அந்த இடத்துல வந்து ஓஹெச்சும் அல்காக்சி இருக்கிற இடத்துல ஹெச்சும் போகும். அப்போ இது ஆர் டேஷ் ஓஹெச் ஆர் டேஷ் ஓஹெச். இப்போ நம்மளுக்கு 2 மோனோஹைட்ரிக் ஆல்கஹாலும் வெளியில வந்துருது. ஸோ இந்த இடத்துல சி டபுள் பாண்ட் சி நமக்கு ஃபார்ம் ஆகும். அப்போ இந்த இடத்துல ஆர் சி ஹெச். இப்போ இங்க டபுள் பாண்ட் ஓ. அப்போ அந்த நம்மளுக்கு ஆல்டிஹைடு கிடைச்சிருது. பிளஸ் அந்த இடத்துல நம்ம என்ன மோனோஹைட்ரிக் ஆல்கஹால் எடுத்தோமோ அதே மோனோஹைட்ரிக் ஆல்கஹால் 2 மாலிக்யூல்ஸ் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட இந்த ப்ராடக்ட்டுக்கு நம்ம எழுதுவோம். ஸோ அங்க நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? CH3 CH OC2H5 OC2H5. இது நம்ம என்ன பண்றோம்? ஹைட்ரோலைஸ் பண்றோம் in presence of acid. ஸோ இங்க என்ன ஆகும்? இந்த வாட்டரோட இந்த பார்ட் வந்து நம்மளுக்கு ரிமூவ் ஆகுது. அப்போ இதுல வந்து ஒரு ஹெச்சும் இதுல வந்து நம்மளுக்கு வாட்டர்ல இருக்கக்கூடிய ஓஹெச்சும் போய் சேரும் பொழுது நமக்கு CH3 CH இது டபுள் பாண்டோ. ஸோ நம்மளுக்கு ஸ்டார்டிங்ல நம்ம எடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அசிட்டால்டிஹைடு எடுத்திருக்கோம். ஸோ இங்கேயும் நம்மளுக்கு ஃபைனல் ப்ராடக்ட் ஹைட்ரோலைஸ் பண்ணும்போது என்ன கிடைக்குது? அசிட்டால்டிஹைடு கிடைக்குது, அதாவது எத்தனால் கிடைக்கும். பிளஸ் C2H5OH. எத்தனை C2H5OH கிடைக்கும்? 2. சரியா? ஸோ இது மோனோஹைட்ரிக் ஆல்கஹாலை ஃபர்ஸ்ட் நம்ம என்னவா கன்வெர்ட் பண்றோம்? ஆல்டிஹைடு கூட போட்டு அசிட்டாலா கன்வெர்ட் பண்றோம். அந்த ரியாக்ஷனை ரிவர்ஸ் பண்ணும்போது மறுபடியும் ஸ்டார்டிங்ல நம்ம என்ன ஆல்டிஹைடு எடுத்தோமோ அது நமக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து மோனோஹைட்ரிக் ஆல்கஹால் கூட ஆல்டிஹைடுக்கான அடிஷன் ரியாக்ஷன். இப்போ நம்ம இதே வந்து ஒரு டைஹைட்ரிக் எடுத்துக்கிறோம். ஸோ டைஹைட்ரிக் ஆல்கஹால் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதுக்கு தான் நம்ம என்ன எடுத்துக்க போறோம்? எத்திலின் கிளைகால் எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம ஜெனரல் ரியாக்ஷன் எழுதுவோம். ஒரு ஆல்டிஹைட்ல நம்ம எத்திலின் கிளைகால். ஸோ எத்திலின் கிளைகால் ஃபார்முலா CH2OH CH2OH. ஸோ ரிமூவல் ஈஸியா இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் இதை இப்படி கொஞ்சம் மாத்தி எழுதிக்கிறேன். CH2 சரியா? CH2 அதே மாதிரி CH2OH. ஸோ இப்போ இதுவும் வந்து ரிவர்சிபிள் ரியாக்ஷன் தான். இதுவும் in presence of dry HCl gas. ஸோ மேல நம்ம dry HCl உடைய பர்பஸ் என்ன சொன்னோமோ அதே பர்பஸ் தான் இங்கேயும். இங்கேயும் இது என்ன பண்ணுது? ஒரு வாட்டர் மாலிகுல் ரிமூவ் பண்ண போறோம். ஸோ இதுல இருக்க 2 H இதுல இருக்க ஆக்சிஜனோட சேர்ந்து நம்மளுக்கு வாட்டர் ரிமூவ் ஆகும். ரிமூவ் ஆகுற வாட்டரை இந்த ட்ரை HCl வந்து அப்சார்ப் பண்ணும். இப்போ நம்ம ப்ராடக்ட் எழுதுவோம். RCH அப்படியே இருக்கு. இப்போ இந்த கார்பன் கூட இந்த 2 ஆக்சிஜனும் இப்படி அட்டாச் ஆகுது. அது கூட என்ன அட்டாச் ஆயிருக்கு? CH2 அட்டாச் ஆயிருக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு சைக்ளிக் அசிட்டால் நமக்கு ப்ராடக்டா கிடைக்கும். சரியா? எது கூட? ஆல்டிஹைடு கூட நம்ம ட்ரீட் பண்ணோம்னா பிளஸ் வாட் இது வந்து சைக்ளிக் அசிட்டால். ஸோ நம்ம என்ன ஆல்டிஹைடு எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரியான சைக்ளிக் அசிட்டால் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம வந்து அசிட்டால்டிஹைடு எடுத்துக்கிறோம் பிளஸ் எத்திலின் கிளைகால் CH2OH. ஸோ என்ன ரிமூவ் ஆகும்? இதுல இருந்து வாட்டர் ரிமூவ் ஆகும். ஸோ இந்த ரியாக்ஷனும் வந்து இன் பிரசன்ஸ் ஆஃப் dry HCl gas. ஸோ ப்ராடக்ட் இங்க CH3 இருக்கு, C இருக்கு, H இருக்கு. இதுல OCH2
இதுல OCH2. ஸோ இப்போ இதுக்கு பேர் நம்ம என்ன எழுதுவோம்? இது அசிட்டால்டிஹைடு பார்ட். அசிட்டால்டிஹைட் எத்திலின் அசிட்டால். அசிட்டால்டிஹைடு எத்திலின் அசிட்டால். ஓகேவா? ஸோ மேலே எப்படி வந்து மோனோஹைட்ரிக் ஆல்கஹால் கூட ஆல்டிஹைடை போட்டு கிடைச்ச அசிட்டாலை நம்ம ரிவர்ஸ் பண்ணுறோமோ, இங்கேயும் அதே மாதிரி இது டைஹைட்ரிக் ஆல்கஹால் கூட ரியாக்ட் பண்ணி நம்மளுக்கு சைக்ளிக் அசிட்டால் கொடுத்துருந்தாலும் இந்த ரியாக்ஷனையும் நம்ம என்ன பண்ண முடியும்? ரிவர்ஸ் பண்ணி நம்மளுக்கு கரஸ்பாண்டிங் ஆல்டிஹைடை எடுக்க முடியும். ஸோ இதுக்கு நம்ம சும்மா ஒரு ஜென்ரல் மட்டும் பார்ப்போம். ஜென்ரல் இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? RCHOCH2 OCH2. சரியா? இப்போ இதுல நம்ம ஹைட்ரோலைஸ் பண்றோம் H2O in presence of acid. போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த பார்ட் ஆக்சுவலா அப்படியே ரிமூவ் ஆகும். ஸோ இந்த பார்ட் ரிமூவ் ஆகும் பொழுது நம்மளுக்கு 2 ஹெச் வந்து இதில் ஆட் ஆகும். ஒரு பார்ட் வந்து இந்த பக்கமும் ஒரு பார்ட் வந்து இந்த ஆக்சிஜன்லேயும் ஆட் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஆல்கஹால் கிடைக்கும். சரியா? ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு எத்திலின் கிளைகால் கிடைக்கிறது இல்லை, ஒரே ஒரு ஆல்கஹால் மட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ப்ராடக்டை எழுதுறோம் அப்படின்னா RCH டபுள் பாண்ட் O பிளஸ் இந்த இடத்துல நம்மளுக்கு C2H5OH ஒரே ஒரு எத்தில் ஆல்கஹால் கிடைக்கும். ஸோ இங்கே நம்ம இங்கே இருக்கிற அந்த அசிட்டால்டிஹைடு எத்திலின் அசிட்டாலுக்கு போட்டாலும் நம்மளுக்கு அதே தான் கிடைக்கும். CHOCH2 OCH2 இதில் நம்ம வாட்டர் H plus போட்டோம் அப்படின்னா ஸோ இங்கேயும் இதே மாதிரி நம்ம பிரேக் பார்க்க வேண்டியதான். ஸோ CH3 CH இது டபுள் பாண்ட் O பிளஸ் C2H5OHன்னு கிடைக்கும். ஸோ ஒரு ஆல்டிஹைடு ஒரு மோனோஹைட்ரிக் ஆல்கஹால் கூடயும் ஒரு டைஹைட்ரிக் ஆல்கஹால் கூடயும் ரியாக்ட் பண்ணுனா இதுதான் நம்மளுக்கு ரியாக்ஷன். மோனோஹைட்ரிக்கா இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுக்கு அசிட்டால் மட்டும் கிடைக்குது. இதே வந்து டைஹைட்ரிக் ஆல்கஹாலா இருந்ததுன்னா அந்த இடத்துல நம்மளுக்கு சைக்ளிக் அசிட்டால் கிடைக்குது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போறது கீட்டோன் நம்மளுக்கு வந்து ஆல்கஹால் கூட எப்படி ஆட் ஆகுது அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ கீட்டோனை பொறுத்த வரைக்கும் டு நாட் ரியாக்ட் வித் மோனோஹைட்ரிக் ஆல்கஹால். ஸோ மோனோஹைட்ரிக் ஆல்கஹால் கூட கீட்டோன் என்ன பண்ணாது அப்படின்னா ரியாக்ட் பண்ணாது. அப்போ நம்ம வெறுசா எது கூட மட்டும் பார்க்கணும் அப்படின்னா டைஹைட்ரிக் கூட மட்டும்தான் பார்க்க போறோம். ஸோ டைஹைட்ரிக் ஆல்கஹால் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்து எத்திலின் கிளைகால் யூஸ் பண்ண போறோம். சரியா? எத்திலின் கிளைகால்னா CH2OH CH2OH கூட தான் நம்ம போட போறோம். ஓகேவா? ஸோ அதே கண்டிஷன் தான் இன் பிரசன்ஸ் ஆஃப் ட்ரை HCl தான். ட்ரை HCl அங்கே எதுக்கு யூஸ் பண்ணமோ அதே மாதிரி இந்த இடத்துலையும் இது வாட்டர் அப்சார்ப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ அதனால ப்ராடக்ட் ஈல்டு வந்து நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக் எக்ஸாம்பிள் போகிறதுக்கு முன்னாடி ஜென்ரல் பார்த்துருவோம். RCR டபுள் பாண்ட் O. ஸோ எப்படி அங்கே நம்ம மேலே ஆல்டிஹைடுக்கு போட்டோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து வாட்டர் மாலிக்யூல் ரிமூவ் ஆக போகுது. இதுவும் ரிவர்ஸ் பண்ணலாம். ஸோ இதுவும் இன் பிரசன்ஸ் ஆஃப் ட்ரை HCl கேஸ் தான். ஸோ என்ன ஆகும்? இதில் இருக்க இந்த வாட்டர் மாலிக்யூல் அப்படியே ரிமூவ் ஆச்சு அப்படின்னா நமக்கு RCR OCH2 OCH2ன்னு கிடைக்கும். ஸோ இதுக்கு பேர் கீட்டல். அங்கே நம்ம எப்படி அசிட்டால் அப்படின்னு சொல்கிறோமோ இங்கே அதே மாதிரி கீட்டால் அப்படின்னு சொல்கிறோம். ப்ளஸ் H2O. ஸோ ஸ்பெசிஃபிக் எக்ஸாம்பிள் பார்க்குறோம் அப்படின்னா நம்ம அசிட்டோன் எடுத்து பார்த்துக்கலாம். CH3 C டபுள் பாண்ட் O CH3. ஸோ ஐபேக் நேம்னா ப்ரோப்பனோன் இதுக்கு பேர். ஸோ HO CH2 எத்திலின் கிளைகால் இது CH2OH. ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம்? இதில் இருக்க இந்த வாட்டர் மாலிக்யூலை ரிமூவ் பண்ணுறோம். இதுவும் வந்து இன் பிரசன்ஸ் ஆஃப் ட்ரை HCl ரியாக்ஷன் கேன் பி
reversed by treating this ketol with water in presence of acid. சரியா? ஸோ இங்கே நம்மளுக்கு அப்போ என்ன ப்ராடக்ட்? CH3 C CH3 OCH2 OCH2 ரெண்டு CH2க்கு நடுவில் பாண்ட். ஸோ இது அசிட்டோன்ல நம்மளுக்கு கீட்டால் கிடைச்சிருக்கு. அதனால இதுக்கு பேரு அசிட்டோன் எத்திலின் கீட்டால். சரியா? ஸோ மேல நம்ம எப்படி வந்து ஒரு எத்திலின் கிளைகால் ஆல்டிஹைடு கூட கிடைச்ச அசிட்டால நம்ம வந்து அந்த சைக்ளிக் அசிட்டால ஹைட்ரோலைஸ் பண்ணமோ, இங்கேயும் நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த கீட்டால வந்து ஹைட்ரோலைஸ் பண்ணி கரஸ்பாண்டிங் கீட்டோன் நம்ம எடுக்க முடியும். ஸோ ரியாக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் எழுதுவோம். ஃபர்ஸ்ட் RCR OCH2 OCH2. சரியா? இப்போ இதுல வந்து நம்ம வாட்டர் இன் பிரசன்ஸ் ஆஃப் H+ போடும் பொழுது நம்மளுக்கு என்ன ஆகும்? இந்த பார்ட் அப்படியே ரிமூவ் ஆகும். ஸோ நம்மளுக்கு RC டபுள் பாண்ட் O R பிளஸ் இங்க ஒரே ஒரு ஆல்கஹால் C2H5OH நமக்கு கிடைக்கும். ஸோ இங்க நம்மளுக்கு கீட்டோன் மறுபடியும் ஸ்டார்டிங் ரியாக்டன்ட் என்னவோ, ஸ்டார்டிங் என்ன கீட்டோன் நம்ம எடுத்தோமோ அதே கீட்டோன் நமக்கு இந்த இடத்துல ஃபார்ம் ஆகும். சரியா? ஸோ அதே மாதிரி நீங்க இந்த அசிட்டோன் எத்திலின் கீட்டாலுக்கும் போடலாம். பிராக்டிஸ் தான் நம்மளுக்கு. CH3 CH2 இதெல்லாம் வந்து நம்மளுக்கு சில சமயம் டைரக்டாவே கொஸ்டின்ஸ் வந்து வரும். ரியாக்ஷனை வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லி கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளம்ஸ் வரும் இல்லையா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில், அந்த மாதிரி இடங்கள்ல இது வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல CH3 C டபுள் பாண்ட் O CH3 அப்படியே இருக்க போகுது. ப்ளஸ் C2H5OH. ஸோ இங்கே நம்மளுக்கு அசிட்டோன் அல்லது ப்ரோப்பனோன் வந்து கிடைக்கும். ப்ரோப்பனோன். சரியா? ஸோ நம்ம புக்ல பார்த்தோம்னா நம்மளுக்கு சிம்பிளா வந்து ஜென்ரல் ரியாக்ஷன் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ யூஸ்வலா ஜென்ரல் ரியாக்ஷனா நம்மளுக்கு எக்ஸாம்ல கேட்கறது இல்லை. இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து தான் கேட்பாங்க. அதனால ஸ்பெசிஃபிக் எக்ஸாம்பிள்ஸோட நீங்க எழுதி ப்ராக்டிஸ் பண்ணினீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இங்கே வந்து நான் எல்லாத்துக்குமே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து மோனோஹைட்ரிக் ஆல்கஹாலுக்கு நம்ம அசிட்டால்டிஹைடு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி அதே ஆல்டிஹைடு கூட வந்து அசிட்டால்டிஹைடு கூட டைஹைட்ரிக், நம்மளுக்கு புக்ல வந்து டைஹைட்ரிக் ஆல்கஹால் கிடையாது. ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் போறீங்கன்னா இது யூஸ் ஆகும். கீட்டோன் பார்த்தோம் அப்படின்னா மோனோஹைட்ரிக் ஆல்கஹால் கூட ரியாக்ட் பண்ணாது, டைஹைட்ரிக் கூட மட்டும்தான் ரியாக்ட் பண்ணும். ஸோ அந்த ரியாக்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து வெறும் போர்டு எக்ஸாம்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் போறீங்க அப்படின்னா அந்த பாயிண்ட் ஆஃப் வியூக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோல உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.